வணக்கம் மக்களே, இது உங்க ஸ்ரீராம் ஜோதிஸ். நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பரிவட்ட துண்டு பிரிண்டிங் வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நமக்கு பிரிண்டிங் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்த ஒரு பிரிண்டிங் ஆர்டர் தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ வர 9ஆம் தேதி வரக்கூடிய மகா கும்பாபிஷேக விழாவுக்கான துண்டு தான் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கொங்கையம்மன் ஆலயத்துடையது. ஸோ வாங்க எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்றோம்ன்றத பார்க்கலாம். நம்மளுடைய கஸ்டமர் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக சென்ட் பண்ண கண்டென்ட் தாங்க இது. அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்கிரீனை வந்து பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளெயின் ஸ்கிரீன் எடுத்து அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து எக்ஸ்போஸ் சொல்யூஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோங்க. அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து பிரிண்ட் எடுப்போம். நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அதை பிரிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து லைட்ல வந்து வச்சு அதை வந்து ஃபுல்லா கியூரிங் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்டிங் ப்ரொசீஜருக்கு ஆரம்பிச்சிருவோங்க. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட எல்லா துண்டியும் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரிண்டிங் வந்து கிளியராக உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லா துண்டியுமே உங்களுக்கு ப்ராப்பராக அலைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி ப்ராப்பராக அலைன் பண்ணால் மட்டும்தான் பிரிண்டிங்கும் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கிளியராக வரும். ஸோ அந்த அலைன்மெண்ட்டுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பரிவட்ட துண்டுங்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து சிங்கிள் கோட்டிங் சிங்கிள் கலர் பிரிண்ட் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து சிங்கிள் கலரில் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வந்து டக்குன்னு வேலையாகிட்டே இருக்குங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரே சமயத்தில் 1000 துண்டு கூட நம்மளால பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரையிங் ப்ராசஸ்க்காக நம்மளோட எல்லா துண்டியும் எடுத்து ட்ரை பண்றதுக்காக போட்டுட்டு இருக்காங்க. சேம் டைம் அடுத்த ஸ்லாட் பிரிண்ட் பண்றதுக்காக அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த துண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பரிவட்ட துண்டோட வீடியோல எல்லாமே நம்ம கலர்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்ம துண்டோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 55 ருபீஸ் தாங்க. அதோட இந்த பிரிண்டிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு துண்டுக்கு 15 ரூபாய் வந்துடும். ஸோ ஸ்கிரீனிங் சார்ஜ் அண்ட் டிசைன் சார்ஜ் உங்களுக்கு வந்து 1600 உங்களுக்கு செப்பரேட்டா வந்துடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம துண்டெல்லாம் ட்ரையிங் ப்ராசஸ்க்காக வந்து நம்ம போட்டிருக்கோங்க. இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு பேக்கிங்காக ரெடி பண்ணுவோங்க. ஸோ நம்மளோட எல்லா ப்ராசஸும் A to Z நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டிசைன் பண்ணுறதுல ஆரம்பிச்சு ஸ்க்ரீன் போடுறதுலேருந்து பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் எப்படி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பரிவட்ட துண்டு உங்களோட எல்லா கோயில் விசேஷங்கள் பண்டிகைகளுக்கும் நீங்களும் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.